நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் IAS, IPS தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் என கோவையில் 2வது நாளாக நடந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி கமிஷனர் விஜயகார்த்திகேயன் பேசினார். சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள் குறித்து பேசிய விஜயகார்த்திகேயன், UPSC நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் இளம் வயதில் நாட்டின் முக்கிய பதவிகளில் பொறுப்பு வகிக்க முடியும் என்றார். UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் upsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குறிச்சிக்கங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா தேர்வு எப்பப்போ நடக்கும், முதல்ல வந்து இப்போ இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இந்த வர மாணவர்களுக்கு பொதுவாகவே ஒரு சைக்கிள் ஆரம்பிக்கும். ஜூலை ஆகஸ்ட்ல ப்ரிலிமினரி நடக்கும், இயர் எண்டில் டிசம்பர் போல் மெயின் எக்ஸாம் நடக்கும். இந்த டைமில் இன்டர்வியூ நடக்கும். பிப்ரவரி மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். காலேஜ் படிக்கும்போது பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா, முதல்ல பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. அது மாதிரி ஆங்கிலம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். முன்னாடி பேசினவர் கூட அழகாக சொன்னார். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க கையில். எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, பாதி வார்த்தைகள் தெரியாது, நல்லா கற்றுக்கிட்டவன் தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 5 வார்த்தை நான் புதுசாக கற்றுக்குவேன். இங்கிலீஷில் கற்றுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 5 வார்த்தைங்கிறது ஈஸி இல்லை. அது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே கூட புரியாத வார்த்தைகளை டிக்ஷனரி வச்சு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள் அப்படின்னா 10 நாளைக்கு 50 வார்த்தை, ஒரு மாசத்துக்கு 150 வார்த்தை, ஒரு வருஷத்துக்கு 1800 வார்த்தை படிச்சிருப்பீங்க. நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள 7000 8000 புது வார்த்தையை கத்துட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு இந்த UPSC தேர்வுல கண்டிப்பா கை கொடுக்கும். நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. குறிப்பெடுத்து பழகுங்க. நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு ஷீட், நான் படிக்கும்போது ஒரே பேப்பர் ஒரு ஷீட்னா அந்த ஒரு ஷீட்டுக்குள்ள அன்றைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசா அப்போ அப்படி அந்த மாதிரி நான் ஒரு ஷீட்டா சேர்த்துக்கிட்டே வந்தேன் அப்படின்னா நான் எக்ஸாம் எழுத போறதுக்குள்ள என் கையிலே ஒரு புக் இருக்கும். அதை மட்டும் நான் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனேன்னா ஈஸியாக எழுதிடலாம். இது போக எல்லா போட்டிகளையும் கலந்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். போட்டி தேர்வு அப்படின்னு ஆயிடுச்சு, போட்டின்னு வந்துருச்சு. அதனால எல்லா போட்டியிலையும் கலந்துக்கலாம். ஜெயிப்பனா மாட்டனான்றது கிடையாது, கலந்துக்கணும். அந்த ஒரு மனப்பான்மை சின்ன வயசுல இருந்தே எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த நட்ஸ் அண்ட் ஃப்ளோர், மியூசிக்கல் சேர் அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விளையாட்டுலையுமே கலந்துக்குங்க. தோத்தா என்ன, இப்போ தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். எல்லாத்துலையும் கத்துக்குங்க. இந்த வினாடி வினாவா இருந்தாலும் சரி, டிபேட்ஸ், டிஸ்கஷன், நம்மளுடைய பர்சனாலிட்டி வளரும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம், தன்னம்பிக்கை வளரும். தெரியாதவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்குங்க. டிகிரி நல்ல முறையில் படித்து பாஸ் பண்ணாதான் நீங்கள் இந்த எக்ஸாமே எழுத முடியும். எழுதி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா சாதிக்கிறதுக்கு, அந்த சாதனையாளர்களாக நீங்கள் இருக்கணும்.